தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை பகுதியில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி 2 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 கல்வெட்டுகளுமே தமிழ்ல எழுதியிருந்தாலும் ரொம்ப நாளா கடலுக்குள் இருந்தனால அந்த எழுத்துக்களை தெளிவாக படிக்க முடியாதால தொல்லியல் துறை பேராசிரியர்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. நேர்ல வந்த தொல்லியல் துறை பேராசிரியர்கள் அந்த கல்வெட்டுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி இந்த கல்வெட்டுல என்னதான் எழுதி இருந்துச்சு? திருச்செந்தூர் கோயிலுக்கு சொந்தமானதான் இந்த 2 கல்வெட்டுகளுமா, அல்லது அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கும் இந்த கல்வெட்டுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை பார்க்கும்போதுதான் என்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு இன்னும் நிறைய நல்ல வீடியோக்களை நல்ல விதமாக மேக் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க வந்த நல்லவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகேஎஸ் பாண்டி. பெஞ்சல் புயல் காரணமாக திருச்செந்தூர் கடற்கரை பகுதி 80 மீட்டர் வரைக்கும் உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டவங்கன்னா, இது புயல்லாம் காரணம் இல்லைங்க, அமாவாசை பௌர்ணமிக்குள்ள இந்த கடல் எப்போதும் உள்வாங்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த கடல் உள்வாங்கின சமயத்துல பக்தர்கள் அந்த பக்கம் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது 4 அடி உயர தூண் போன்ற அமைப்புல ஒரு பாறைக்கல் கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த கல் மேல தமிழ்ல எழுத்துக்கள் எழுதிருக்கிறதையும் பாக்குறாங்க. ரொம்ப நாட்களா அந்த கல் கடலுக்குள் கடந்தனால அந்த எழுத்துக்களை தெளிவா படிக்க முடியல. உடனடியாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரிக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய தொல்லியல் துறை பேராசிரியர்கள் சுதாகர் மற்றும் மதிமாறன் அவர்கள் அந்த கல்வெட்டுல என்ன எழுதிருக்குங்கிற தெரிஞ்சதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. மைதா மாவை அந்த கல்வெட்டுகள் மேல தடவி அந்த எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படிக்கிறாங்க. அந்த கல்வெட்டுல மாதா தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இந்த தீர்த்தத்துல குளிச்சா சொர்க்கம் போன்ற லோகங்களுக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு மட்டும்தான் இங்க கிடக்கா, இல்ல வேற கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்னு தேடும் பொழுது முதல் கல்வெட்டு கிடைச்ச பகுதியில இருந்து 100 அடி தூரத்திலேயே இன்னும் ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அதுவும் அதே 4 அடி கொண்ட ஒரு தூண் போன்ற அமைப்புல இருக்கு. அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் தெளிவுபடுத்தி படிக்கிறாங்க. அந்த கல்வெட்டுல பிதா தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு ஒரு 17 வரிகள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கல்வெட்டுகளுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி செதுக்கப்பட்டதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ப்ரோ, திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாதா தீர்த்தத்துக்கும் இந்த பிதா தீர்த்தம் குறிப்பிடப்பட்ட இந்த 2 கல்வெட்டுகளுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம சில வருடங்கள் பின்னாடி போகணும். சில நூற்றாண்டு வருடங்கள், 100-150 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில்ல இந்த கடற்கரை ஒட்டிய பகுதியில நல்ல நீருக்கான ஊத்துகள் இருந்தா சொல்லப்படுது. அதுவும் ஒரு ஊத்து இல்லைங்க, கிட்டத்தட்ட 24 நல்ல நீருக்கான ஊத்துகள் இருந்திருக்கு. அந்த ஊத்துகளை தூர்வாரி 24 தீர்த்த கிணறுகளாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த 24 தீர்த்த கிணறுக்கும் தனித்தனியா ஒரு மகிமை இருந்திருக்கு. அது ஒவ்வொரு தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களோட பயன்பாடு என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கு பக்கத்திலையும் அந்த தீர்த்தங்களோட பெயரும் அதனுடைய பயன் என்ன அப்படிங்கறதையும் மக்கள் தெரிஞ்சதுக்காக ஒரு கல்வெட்டாக எடுத்து அந்த தீர்த்தங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த 24 தீர்த்த கிணறுகள்ல ஏதோ 2 தீர்த்த கிணறுடைய கல்வெட்டுகள் தான் இது. இது காலப்போக்கில் மழையினாலையும் காற்றுனாலையும் மண் அரிப்புனாலையும் இந்த கல்வெட்டுகள் அங்கிருந்து சரிந்து விழுந்து கடலுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த 24 தீர்த்த கிணறுகள்ல இன்னைக்கு பயன்பாட்டு இருக்கக்கூடியது வெறும் 2 தீர்த்த கிணறுகள் மட்டும்தான். ஒன்று நாளை தீர்த்த கிணறு, இன்னொன்னு செல்வ தீர்த்த கிணறு. கடல்ல குளிக்கக்கூடிய பக்தர்கள் நல்ல தண்ணியில குளிக்கிறதுக்காகவே நாளை தீர்த்த கிணறும், கடவுள் முருகர் அவர்களுக்கு தீர்த்தம் எடுத்துக்கொள்வதற்காக செல்வ தீர்த்த கிணறும், இந்த 2 கிணறு மட்டுமே இன்னைய வரைக்கும் நடைமுறையில பயன்பாட்டுல இருக்கு. இந்த தொல்லியல் துறை பேராசிரியர்களும் அந்த பகுதியில் கூடிய பக்தர்களும் மக்கள்களும் மீதம் உள்ள இந்த 22 தீர்த்த கிணறுகளையும் தூர்வாரி முறையாக பாதுகாப்பாக பராமரித்து வந்தோம் அப்படின்னா அந்த உலக அளவுல திருச்செந்தூர் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலாத்தலமாக மாறும். அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த 24 தீர்த்த கிணறுகளையும் முறையா பராமரிச்சு வச்சிருந்தா அவங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாமே கருத்து தெரிவிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் வைக்கிறாங்க. உப்பு தண்ணி நிறைஞ்ச கடலுக்கு பக்கத்துல ஒரு நல்ல நீருக்கான ஊத்து இருக்குது பெரிய விஷயம். இங்க 24 நல்ல நீருக்கான ஊத்து இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயம். அந்த 24 நல்ல நீருக்கான ஊத்தையும் தூர்வாரி முறையாக 24 தீர்த்த கிணறுகளாக தமிழக அரசு பராமரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட கொடுங்க.